ஏய் குமுதா, அங்க அவ்வளவு வேலை இருக்கு, எதுவுமே பண்ணாம இங்க என்ன தலைமையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்க? குமுதா, உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். கேப்பியா கேட்க மாட்டியா? பாரு குமுதா, கோவம் வந்துரும். பையன் அழுதுட்டு இருக்கான், மருந்து கொடுக்கணும். ஏங்க இவ பேசவே மாட்றா? பேசாட்டி போறா. இவளை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம ஸ்டைல்ல இவங்களெல்லாம் பேச வைக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NVIDIA ஆன் டிமாண்டில் நான் ஒன்று ரெஃபர் பண்ணாங்க. அதுதான் என்னென்னா ஜெனரேட்டிவ் வே டெக்ஸ்ட் டு வீடியோ ஹியூமனைசிங் தி வே அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஐடி யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி ரியலிஸ்டிக் அவதார் வீடியோவை கிரியேட் பண்ண முடியுமாங்க. ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேரெக்டாக ஒரு வெப்சைட் போகிறோம். அந்த வெப்சைட் என்னன்னா டிஐடின்ற ஒரு வெப்சைட் ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோக்குள்ளே போய் நீங்கள் ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் த லாகின் கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் ஏபிஐன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க. ஏபிஐன்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஏபிஐன்னு ஒன்று கேட்கும் இந்த மாதிரி. ஸோ ஜென்ரேட் ஏபிஐக்கு ஏன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ஏபிஐக்கு ஒன் டைம் தான் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஜென்ரேட் ஏபிஐ தான் வரும். அதனால் அந்த கீயை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது சேவ் பண்ணதுக்கப்புறம் பேசிக் ஆத்தென்டிகேஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பேசிக் ஆத்தென்டிகேஷன் போயிடுங்க. போனதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் படிங்க. படித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆத்தரைசேஷன் எப்படி செட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. பேசிக் அண்ட் தென் ஏபி யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டும் கொடுக்கணும். இதுதான் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து டோக்கன் வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூவை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இட் வில் ஒர்க் ஆன் தி ஆத்தரைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதில் நீங்கள் போஸ்ட்மேனை வச்சு ஹிட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நீங்கள் இந்த பேசிக் ஆத்தென்டிகேஷனை செட் பண்ணி அடுத்த செகண்டே டேரெக்டாக டாக்குமெண்டேஷனுக்குள்ளே வாங்க. டாக்குமெண்டேஷனில் லிஸ்ட் ஆஃப் ஏபிஸ் இருக்குது. அது கிரியேட் டாக், கெட் டாக்ஸ் அண்ட் தென் கெட் ஸ்பெசிஃபிக் டாக் அண்ட் டெலிட் ஸ்பெசிஃபிக் டாக், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஏபிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இது ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்றனால உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹிட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு ப்ளே பண்ணுங்கள். அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் அண்ட் தென் நோட் அண்ட் ரூபி, பிஹெச்பி அண்ட் பைத்தான், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் லாங்குவேஜஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு கோட் ஜென்ரேட் ஆகிடும். அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஏபிஐ ஹிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் அதே தான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் டாக்ன்றது ஃபர்ஸ்ட் ஏபிஐ இருக்குது. ஃபர்ஸ்ட் டேரெக்டாக நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள வந்துட்டேன். நான் 2 ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கேங்க. அது டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ற ஒரு ஏபிஐயும் அண்ட் தென் டெக்ஸ்ட் டு வீடியோ 2ன்ற ஒரு ஏபிஐயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஏபிஐயில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த யூஆர்எல் இஸ் நத்திங் பட் டில் தட் டாக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேசிக் யூஆர்எல்ஸ் தாங்க. அதாவது கிரியேட் டாக்ஸுக்கும் கெட் டாக்ஸுக்கும் ஒன்று தான். பட் கெட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐடி ஆஃப் த டாக் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அனுப்பணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த யூஆர்எல், அதாவது இந்த கோடுக்கு வந்துடணும். இந்த கோட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி அந்த இமேஜை போஸ்ட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஐடி கிடச்சிடுங்க. அதுதான் நீங்கள் இதை பண்ணுறீங்க. ஸோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா சோர்ஸ் யூஆர்எல் தேவை. ஸோ இந்த ஒரு இந்த ஜேபிஜி ஃபைலோ இல்லைனா வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபைலோ நீங்கள் என்ன பண்ணணும்னா HTTPS, அதாவது எங்கேயாவது ஹோஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே வந்து நான் சாம்பிள் இமேஜ் எடுத்திருக்கேன் S3 பக்கெட்டில் ஹோஸ்ட் பண்ண இமேஜஸை. அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து டைப் டெக்ஸ்ட், சப்டைட்டில் வந்து ஃபால்ஸும், ப்ரொவைடர் வந்து டைப் மைக்ரோசாஃப்ட் வாய்ஸ் ஐடின்றது கொடுத்துட்டேன். ஸோ அங்கே என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்க கோடோ அதை நான் பேலோடில் அப்படியே இங்கே கொடுத்துட்டேன். நான் எதுவுமே இங்கே நான் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா இன்புட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எஸ்எஸ்எம்எல் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கான்ஃபிக் வந்து ஃப்ளூவன்ட் ஃபால்ஸ்ன்றதையும் கொடுத்துருக்கேன். ஹெட்டர் ஆஸ் யூஷுவல் தாங்க எல்லா ஏபிஎஸ்க்கு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி அக்செப்ட் அண்ட் தென் கண்டென்ட் டைப் ஆத்தரைசேஷன் செட் பண்ணிக்கணும். ஆத்தரைசேஷன் நம்ம சொன்ன மாதிரி தான் இங்கே பேசிக் அண்ட் ஃபாலோட் பை த டோக்கன். நீங்கள் சேவ் பண்ணீங்கல்ல அந்த டோக்கன் நீங்கள் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போடணும். அண்ட் தென் இங்கே யூசர் நேமும் இங்கே போட்டுடணும். இது போட்டிங்கன்னா தான் இது கம்ப்ளீட் டோக்கன் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? இந்த ஆத்தரைசேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் நடந்துடும். இது எப்படி நடக்குதுன்றது நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஹீட் நடக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐடி கொடுத்துருக்கா. ஸோ TLK அண்ட் தென் 90AYBன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐடி இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ஐடிக்கும் நீங்கள் வந்து ஹிட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இமேஜ் ஐடிக்கும் நீங்கள் ஹிட் பண்ணிக்கலாம். நான் ஒரு இமேஜ் ஐடி ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணனால அந்த இமேஜ் ஐடி போட்டு நான் அங்கேருந்து ஹிட் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஏபிஐயோட அவுட்புட். இந்த அவுட்புட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஐடியை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஐடியை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக செகண்ட் ஏபிஐக்குள்ளே வாங்க. செகண்ட் ஏபிஐயில் என்ன பண்ணுறீங்கன்னா யூஆர்எல் நீங்கள் இது வரைக்கும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, டாக்ஸ் வரைக்கும். அண்ட் தென் ஃபாலோட் பை உங்களோட ஐடி இருக்கணும். அந்த ஐடியை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஐடியை பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வேல்யூவை நீங்கள் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் தென் ஹெட்டர்ஸில் அக்செப்ட் அண்ட் ஆத்தரைசேஷன் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ இந்த லிங்க்கில் நான் இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் ஒரு யூஆர்எல்குள்ளே போகிறேன். என்னோட ஃபைனல் அவுட்புட் யூஆர்எல் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு வீடியோ டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். Hi, Vinod, my dear husband. I love you. Thanks for making this video, and I love my son so much. தட்ஸ் இட்ங்க. இட்ஸ் வெரி ஈஸி. இவ்வளோ தான் ப்ராசஸ். நான் உங்களோட டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.